அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு லக்ஸரியான 4BHK வீடை பற்றி தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த வீட்டோட ஸ்பெஷலே 5 சென்ட் லேண்டில் 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்துருக்காங்கங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் லிவிங் ஹால் 16க்கு 17, ஒரு பெட்ரூம் 11க்கு 16, செப்பரேட்டாக ஒரு பூஜை ரூம் உட்டனில் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா 11க்கு 16, ஒரு மாடுலர் கிச்சன் 8க்கு 16, கார்டன் ஏரியா 15க்கு 25 என்ற சைஸில் கொடுத்துருக்காங்கங்க. கார்டன் ஏரியா பக்கத்தில் ஒரு யூட்டிலிட்டி ரூமும் கொடுத்துருக்காங்கங்க. இந்த வீட்டோட அழகு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபர்னிஷ்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்னிஷ்டு ஒர்க்கு ஆர்கிடெக்ட் டிசைனில் ஃபர்னிஷ்டு ஒர்க்கு ஃபுல்லாகவே ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக தேக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபர்னிச்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோடைய எலிவேஷனை பார்க்கலாங்க. வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கிடெக்ட் டிசைனில் சிம்பிளாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் ஸ்டீலில் லேசர் கட்டிங் கொடுத்து டிசைன் பண்ணி இந்த கேட்டை கொடுத்துருக்காங்கங்க. லேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30க்கு 72ங்க, 2160 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. சவுத் ஃபேஸிங் லேண்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் டோர் கொடுத்து இந்த வீட்டை டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்கங்க. போர் பார்த்தீங்கன்னா 200 அடி எடுத்திருக்காங்கங்க. சம்போட கெப்பாசிட்டி 12,000 லிட்டர் கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்கோட கெப்பாசிட்டி 10,000 லிட்டர் கொடுத்துருக்காங்கங்க. இந்த வீட்டை சுற்றி காம்பவுண்ட் கட்டி நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கங்க. காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட் ஏற்றி கட்டியிருக்காங்கங்க. கார் பார்க்கிங்குடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு 16ங்க. 2 பெரிய கார் தாராளமாக நிறுத்தலாங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிட் அவுட் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. அதில் உங்களுக்கு ஃபால் சீலிங்கு, லைட்டிங் ஒர்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க. வீட்டுடைய மெயின் டோர் லாக் சென்சார் லாக்குங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே ஒரு பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. ஃபால் சீலிங், லைட்டிங் ஒர்க்கோட சும்மா சூப்பராக அட்டகாசமாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் ஸ்லைடிங் கிளாஸ் டோரும், அதுக்கு பின்னாடி எம்எஸ் ஸ்டீலில் லேசர் கட் பண்ண ஒரு கேட்டும் கொடுத்துருக்காங்கங்க. இது நம்ம வெளில கார்டன் ஏரியா போகிறதுக்கான ஹாலில் இருந்தே ஒரு வழி கொடுத்துருக்காங்கங்க. ஹாலில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் வைக்கிறதுக்கான ஒரு டிவி யூனிட் போர்டு உங்களுக்கு செப்பரேட்டாக ஃபுல்லாகவே உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. டிவி கபோர்டுக்கு 2 சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைனிங் ஹாலுங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 16ங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ கிளாஸில் ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்கங்க. டைனிங் ஹாலில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. ஸ்டேர் கேஸ்க்கு பக்கத்தில் உங்களுக்கு பூஜை யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு தேக்கில் பண்ணியிருக்காங்கங்க. பூஜை யூனிட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வெளில ஸ்டேர் கேஸ் கீழே உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் யூனிட் ஒன்று கபோர்டில் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. கிச்சனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 16ங்க. மாடுலர் கிச்சன் தாங்க உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க, வால் யூனிட் கொடுத்துருக்காங்கங்க. சீலிங்கில் உங்களுக்கு ரூஃப்லேயும் ஃபுல்லாக ஃபர்னிச்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்கங்க. கிச்சன்லேருந்து கார்டன் ஏரியா போகிறதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்காங்கங்க. ஃபேமிலியோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பீஸ்ஃபுல்லாக ஒரு பாதுகாப்பான கார்டன் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க. கார்டன் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு 24ங்க. ஹாலில் இருந்தும் நம்ம கார்டன் ஏரியா வரதுக்கான வழியும் கொடுத்துருக்காங்கங்க. கார்டன் ஏரியாவில் ஒரு யூட்டிலிட்டி ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் தாங்க பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூமில் ஒன் சைட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்கில் லைட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்கங்க. பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமும் வந்து கொடுத்துருக்காங்கங்க. அட்டாச்டு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு 5ங்க. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. 2 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டடி ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. 2 பால்கனி கொடுத்துருக்காங்கங்க. இது ஒன் பை ஒன்னாக நம்ம என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோருடைய ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 21ங்க. ஹாலோட ஒரு சைடில் வந்து உங்களுக்கு டிவி யூனிட் வந்து கொடுத்துருக்காங்கங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கும் லைட்டிங் ஒர்க்கும் வந்து ஹாலில் கொடுத்துருக்காங்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டடி ரூமுங்க. இதை நம்ம ஸ்டடி ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சில்ட்ரன்ஸ் பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 16ங்க. இதில் நமக்கு அட்டாச்சு பாத்ரூமும் வந்து கொடுத்துருக்காங்க. 8க்கு 5ங்க பாத்ரூமோட சைஸு. இதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம் 2ங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் 2லேயும் உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்கங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. இந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு அட்டாச்டு பாத்ரூமும் ட்ரெஸ்ஸிங் ரூமும் வந்துடுங்க. அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 8க்கு 5ங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமும் உங்களுக்கு 8க்கு 5 கொடுத்துருக்காங்கங்க. இந்த பெட்ரூமை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஒரு பால்கனி ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 8ங்க. இந்த பால்கனி வந்து உங்களுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்த மாதிரி வந்துடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டுடைய 4வது பெட்ரூமுங்க. இந்த 4வது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16க்கு 11 என்ற சைஸில் கொடுத்துருக்காங்கங்க. இந்த பெட்ரூம்லேயும் வந்து உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 5ங்க. இந்த பாத்ரூம்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. ஹாலில் இருந்து பால்கனி போகிறதுக்கான ஒரு வழி கொடுத்துருக்காங்கங்க. இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு 21ங்க. இந்த பால்கனிலேயே வந்து உங்களுக்கு ஸ்டேர்கேஸ் கொடுத்து டெரஸ் போகிறதுக்கான வழி வந்து கொடுத்துருக்காங்கங்க. 2 டேங்க் வந்து கொடுத்துருக்காங்கங்க. ஒன்று வந்து போர் தண்ணிக்கும், இன்னொன்று வந்து நல்ல தண்ணி கனெக்ஷனுக்கும் 2 டேங்க் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க. இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.